வணக்கம். நான் ஆனந்த். துல்கர், சமுத்திரக்கனி, ராணா டகுபதி, பாக்கியஸ்ரீ இவங்களாம் நடிச்சு டைரக்டர் செல்வமணி செல்வராஜ் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் காந்தா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த படத்துக்குள்ள ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் பேரு காந்தா. அந்த படத்துக்கு டைரக்டர் சமுத்திரக்கனி, படத்தோட ஹீரோ துல்கர், படத்தோட ஹீரோயின் பாக்கியஸ்ரீ. இந்த படத்தோட அந்த அந்த உள்ள எடுக்கிற படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு பாக்கியஸ்ரீயை யாரோ கொன்னுடுறாங்க. அது யாரு கொன்னா அப்படிங்கிறது தான் இந்த காந்தா. இந்த படம் ஒரு பீரியாடிக் மிஸ்ட்ரி ட்ராமாவாக இருந்தால் கூட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்ப இந்த படம் வந்து ஒரு ஈகோ கிளாஸ் படமாக தெரியுது. பார்க்கிங், லப்பர் பந்து இந்த மாதிரி ஒரு சமுத்திரக்கனிக்கும் துல்கருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈகோ கிளாஸ் மாதிரி தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிதான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபே இருக்கு. நம்ம பார்க்குறப்ப இவங்க 2 பேருக்கான மோதல் தான் படமாக இருக்குன்னு நினச்சோம்னா, படத்தோட இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படியே ஜானர் ஷிஃப்ட் ஆகி படம் டோட்டலாக வேறையா கன்வெர்ட் ஆகுது. அது எப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாவா, யார் பாக்கியஸ்ரீயை கொன்னா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகுது. அது டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கு. அது மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர், டீசர் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்னது இது தியாகராய பாகவதர் காலத்தில் நடந்த கதை, அவரோட லைஃப்ல இன்ஸ்பயர் பண்ணி எடுத்ததான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ரூமர்ஸ் மாதிரி வந்துச்சு. எனக்கு என்னமோ தியாகராய பாகவதர் மாதிரி தெரியல, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல பெரிய ஹீரோ இருக்காருல்ல, அவர் லைஃப்ல நடந்த கதை மாதிரி இருக்கு. அது மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னதான் சமுத்திரக்கனிக்கும் துல்கருக்குமான அந்த ஒரு ஈகோ கிளாஸ் இருந்தா கூட படத்தோட செகண்ட் லேயர்ல வந்து படம் இருவர் படத்துல பேசக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் பேசுச்சு. இருவர் படம் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்ற விஷயம் கண்டிப்பா புரியும். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. துல்கர் அதுக்கேற்ற மாதிரி படம் ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வரதும், துல்கரோட பட ஹீரோயின் கூட துல்கருக்கு வந்து லவ் வரதும் சொல்லி அந்த இருவர் படத்துல அவங்க யார இதா வச்சு இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாங்களோ அதே தான் இதுலையும் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஜானர் ஷிஃப்ட் ஆகி படம் அப்படியே எப்படி சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா படம் சேஞ்ச் ஆகுது. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம்லாம் படம் வந்து நம்ம எங்கிட்டையுமே கொஞ்சம் கூட அசைய போன மாட்டேங்குது. ஏன்னா படம் யார் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆங்கிளையும் படம் போகுது. அது ரொம்ப நம்மளை என்கேஜா வச்சுக்குது. நம்மளுமே கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாது. அது மாதிரி படத்தோட ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே டைரக்டர் நம்மளை வந்து என்கேஜா வச்சிருக்காரு. படத்துல காமெடிங்கிறது தனி ட்ராக் இல்லை, ஆனா சீரியஸான டைம்ல அடிக்கிற கவுண்டர்ஸ் வந்து நல்ல காமெடியா இருக்கு. ஒரு சீன்ல துல்கர் கேட்பாரு, ஒன் மோர் டேக் போலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டயலாக டெலிவரி பண்றப்ப கேட்பாரு. அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல வந்து துல்கர் கழுத்தை போட்டு நெரிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை சமுத்திரக்கனி ஆக்ட் பண்ணி காமிப்பாரு. அது உண்மையாவே லைட்டா நெரிச்சுவார். அப்போ அவர் கேட்பாரு, இந்த சீனை வேணா இன்னொரு டேக் பண்ணலாமான்னு கேளு உங்க ஆள்கிட்ட அப்படின்னு கேட்பாரு. இந்த மாதிரியான அந்த ஒன்லைன் கவுண்டர்ஸ் வந்து படத்துல நிறைய பயங்கரமா காமெடி ஒர்க் ஆச்சு. படத்துல துல்கர், சமுத்திரக்கனி, ராணா டகுபதி, பாக்கியஸ்ரீ இந்த 4 மெயின் கேரக்டர்ஸ்க்குமே அவங்க நடிக்கிறதுக்கான ஸ்கோப் படத்துல நிறைய இருக்கு. துல்கருக்கு அவர் ஒரு எமோஷனலான சீன்ல கண்ணீர் விட்டு கிளைமாக்ஸ் கிட்ட அழுவார். அந்த சீன் ஆகட்டும், ஒரு ஒரு இடத்துல ரொம்ப ராவா சமுத்திரம் டயலாக் பேசுற மாதிரி இருக்கும். அந்த சீன் ஆகட்டும், ராணா டகுபதி இன்டர்வலுக்கு அப்புறம் அடிக்கிற கவுண்டர்ஸ், அவரு வந்ததுக்கு அப்புறம் அவரோட அந்த ஒரு மேனரிசம் எல்லாமே அவருக்கான ஆக்டிங்க நமக்கு காமிச்சிருக்கு. பாக்கியஸ்ரீயுமே அவங்களுமே அவங்களுக்கான ஸ்கோப் இருக்கிற மாதிரியான படத்துல சீன்ஸ் இருக்கு. அது மாதிரி படத்துல நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்கு. படத்தோட சினிமோட்டோகிராஃபரும் சரி, மியூசிக் டைரக்டரும் சரி, அவங்களோட பங்கை ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க படத்துக்கு. அது மாதிரி படத்துல இந்த 4 டாப் ஆக்டர்ஸை தாண்டி படத்துல நடிச்ச சின்ன சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பையாபுரி, அந்த நாகேஷ் அவங்களோட பேரை நினைக்கிறேன், அவங்க இந்த மாதிரி அவங்களுமே அவங்களோட இதை நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் இருவர் படம் பார்த்துருந்தாலோ இல்லை இருவர் படத்தோட கதையை வந்து யாரை மென்ஷன் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இருவர் படம் நான் பார்த்துருக்கேன். இருவர் படத்தில் அவங்க யாரை மீன் பண்ணுறாங்கிறதுமே எனக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த படத்தை பாருங்க. நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணும், டவுட்டே வேணாம். நீங்க கொடுக்குற அந்த டிக்கெட் ரேட் இங்கே நம்ம 150 தான். நீங்க கொடுக்குற அந்த 150 ரூபாய்க்கு இல்லை பார்க்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்துக்குமே இந்த படம் ஒர்த்து தான். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.